வெல்கம் டு ராஜேஷ் சாரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ஸ் லோடிங் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி லீஃப் ஃபில்லிங்கில் எப்படி லோட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ நார்மலாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம நாட் போடுவோம் பார்த்தீங்களா? அந்த நாட் எப்படி போடுறதுன்னா இந்த மாதிரி 2 ஃபிங்கர்ஸில் த்ரெட்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 3 டைம்ஸ் ஆர் 4 டைம்ஸ் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே இந்த மாதிரி மூவ் பண்ணி விடணும். ஓகேங்களா? அந்த எட்ஜு வரைக்கும். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி எட்ஜு வரைக்கும் மூவ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இன்னொரு ஃபிங்கர் வச்சு அதை பிடிச்சி இழுக்கணும். ஓகே, பாருங்கள், சுற்றிட்டேன். இப்போது இன்னொரு ஃபிங்கர் பிடிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் திருப்பி செய்கிறேன் அதையும். ஓகே, இந்த மாதிரி பிடிக்கணும். அதை பிடிச்சிட்டு அந்த நாட் எந்த இடத்துல விழுந்திருக்கும்னு நமக்கு தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பிடிச்சிட்டு இழுக்கணும். ஓகே, இந்த மாதிரி நாட் நல்லா விழுந்துருச்சா? இப்போ பாருங்கள், இந்த நாட் ரொம்ப குட்டியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணால் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஃப்ரேம்க்கு மேலே வந்துடும். ஓகேங்களா? கிளாத்துக்கு மேலே வந்துடும். ஸோ அகெயின் திருப்பி இதே மாதிரி நீங்கள் பண்ணணும். ஓகேயா? இந்த நாட் வந்து கொஞ்சமாவது பெருசாக இருக்கணும். நம்ம ஃபஸ்ட் டைம் பிடிச்சி இழுக்கும் போது கீழே ஃப்ரேம்க்கு கீழே தான் இருக்கணுமே தவிர ஃப்ரேமை விட்டு வெளியில் வரக்கூடாது. பாருங்கள், இப்போது 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுறேன். அகெயின் ஓகே, 3 4 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டேன். அப்படியே என்ன பண்ணணும்னா மூவ் பண்ணணும். த்ரெட்டை ஃபிங்கர்ஸோட எட்ஜ் வரைக்கும் மூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபிங்கரை எடுத்துடுவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபிங்கர் வச்சு அந்த இடத்துல ஒரு லூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு த்ரெட்டை பிடிச்சி இழுக்கிறேன். ஓகே, இழுத்தோன்னா டைட்டாக அந்த இடத்துல நாட் விழுந்த மாதிரி நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா த்ரெட்டை விடணும். ஓகேயா? விட்டாச்சு. அப்போ இப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னா இப்படியே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃப்ரேம்க்கு மேலே எப்படி டிசைன் வந்து நம்ம நீட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி ஃப்ரேம்க்கு கீழேயும் நம்ம வந்து நம்மளோட த்ரெட் வந்து நீட்டாக இருக்கணும். இது லூப்பாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா டிசைன் போடும் போது கண்டினியூஷனாக வந்து அதையே சுற்றி போடும் போது இழுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதனால் நம்ம இதை ப்ராப்பராக கட் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேயா? இப்போ தெரியுதா லூப் மாதிரி இருக்குது இந்த இடத்துல, தெரியுதா? அதை நம்ம கட் பண்ணிடணும். இன்னும் ஒரே ஒரு லூப் இருக்குது, அதையும் லைட்டாக பிடிச்சிட்டு கட் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த லூப் இருந்துச்சு, அதுக்குள்ளே நம்ம திருப்பி ஏதோ ஒரு டிசைன் போடும்போது மாட்டிக்கிடுச்சுன்னா ஃபுல்லாக பிடிச்சி இழுக்கும் போது ஃபஸ்ட்டு போட்ட அந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். அப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. இப்போ இந்த மாதிரி லூப் இல்லாமல் கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல கீழே இதுக்கு பக்கத்துலேயே நம்ம பஞ்ச் பண்ணி எடுத்தாலும் நமக்கு என்ன ஆகாதுன்னா ஏற்கனவே போட்ட செயின் வந்து அஃபெக்ட் ஆகாது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவ்வளோ ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேயா? ஃப்ரேம்க்கு கீழேயும் நம்மளோட செயின் ஸ்டிச் வந்து நீட்டாக இருக்கணும் பார்க்குறதுக்கு, ஃப்ரேமை திருப்பி பார்க்கும் போது. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இப்போது நிறையா ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா கொடி டிசைன் போட்டிருப்பாங்க. அந்த கொடி டிசைனில் ஒரு 3 பீட்ஸ் இல்லை 4 பீட்ஸ் வச்சு லீஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை, ட்ரா பண்ணாமே நம்ம போடலாம். ஓகேயா? இது வந்து டியூலிப் நீடில் 24 இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீடில் தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் கொடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? பாருங்கள், இந்த இடத்துல ஒரு குட்டி செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே கிராஸாக த்ரெட்டை மேலே இழுத்துட்டு போயிடுவேன். ஓகேங்களா? மேலே இழுத்துட்டு போயிட்டு மேலே ஒரு செயின் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு மேலே இருந்து தான் பீட்ஸை வந்து கீழே லோட் பண்ணி கொண்டு வருவேன். ஓகேயா? பீட்ஸ் லோட் பண்ணும்போதுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பீட்ஸை வந்து நீடிலேருந்து த்ரெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள், ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணி விட்டுருவோம். மூவ் பண்ணிவிட்டு த்ரெட்டை நல்லா பின்னாடி புஷ் பண்ணணும். இந்த மாதிரி புஷ் பண்ணும்போது எந்த இடத்துல லாக் ஸ்டிச் போட்டிருக்கோமோ அதை வந்து நல்லா டைட்டாக நம்மளோட பீட்ஸ் வந்து போய் அந்த இடத்துல டச் ஆகிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு ஸ்டிச், பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கணும். ஓகேயா? லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே கிராஸாக மேலே. ஓகேங்களா? திருப்பி ஒரு செயின் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். செயின் ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே தான் நம்ம வந்து லாக் ஸ்டிச் கொடுக்கணும். லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு மேலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பீட்ஸை வந்து உள்ளே கொண்டு வர போகிறோம்.
பீட்ஸை நீடில் லோட் பண்ணும்போது ஏதாவது ஒரு லிட்டில் வந்து அந்த பீட்ஸை ஃபுல்லாக போட்டு வச்சு நீங்கள் லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லை நான் ஃப்ரேமில் தான் நான் போட்டு நான் லோட் பண்ணுறேன் அப்படின்னா ஜென்டிலாக நீங்கள் நீடில் ஹேண்டில் பண்ணணும். ஓகே, அப்போ தான் கிளாத்தில் வந்து நீடில் வந்து சிக்காது. பாருங்கள், இப்போது விட்டுட்டேன், ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி அதை அப்படியே புஷ் பண்ணி மேலே இழுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் அந்த ஹோல்ஸில் விட்டுட்டேன், ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி மேலே இழுத்துட்டேன், விட்டாச்சு, ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் பீட்ஸ் எடுக்கணும். எடுத்துட்டு அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த த்ரெட்டில் லோட் பண்ண போகிறோம். ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி லைட்டாக புஷ் பண்ண போகிறோம். புஷ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணோம், கரெக்டாக நம்ம அந்த நாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, லாக் ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல டைட்டாக கொண்டு போய் ஃபிட் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு தான் இந்த இடத்துல ஒரு குட்டி செயின் ஸ்டிச், பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். ஓகேங்களா? லாக் ஸ்டிச் ரொம்ப கேப் விட்டு போடக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். லாக் ஸ்டிச் அப்படிங்கிறது ஏற்கனவே போட்ட செயினுக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் போடணும், எக்ஸ்ட்ரா கேப் எதுவுமே விடக்கூடாது. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு மேலே போயாச்சு, கிராஸில் ஒரு ஸ்டிச், பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ மேலேருந்து கீழே வந்து என்ன பண்ண போகிறோன்னா பீட்ஸை லோட் பண்ண போகிறோம். ஓகேயா? பாருங்கள், அந்த பீட்ஸோட அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நீடில் விட்டாச்சு, ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி அப்படியே புஷ் பண்ணி மேலே இழுத்துட்டோம். ஓகே, 2 3 4. மேக்ஸிமம் இந்த 24 நீடில் வந்து ஒரு 6 or 7 நிற்கும் சுகர் பீட்ஸ். ஓகேங்களா? ஓகே, எடுத்தாச்சு. எடுத்துட்டு அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த த்ரெட்டில் லாக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? லாக் பண்ணி முடிச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க லீஃப் மாடல்லே இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா இதை சுற்றி நம்ம கண்டிப்பாக செயின் ஸ்டிச் போடணும். அந்த செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் ஜரிலேயோ இல்லை வந்து சில்க் த்ரெட்லேயோ நீங்கள் போடலாம். ஓகேங்களா? கான்ட்ராஸ்ட் கலரில் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி போடும் போது சிங்கிள் அவுட்லைன் கொடுக்காம டபுள் செயின் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல எண்ணாட் போட்டுட்டு ஜரி த்ரெட்டில் 2 times வந்து அதாவது டபுள் செயின் ஸ்டிச் போட்டு காட்டுறேன் இந்த இடத்துல. ஓகேயா? இப்போது இந்த செயின் ஸ்டிச் போடுறதுல தான் அந்த லீஃபோட டிசைனே இருக்குது. ஓகேங்களா? அப்போ லீஃபோட அந்த எட்ஜில் வந்து ஷார்ப்னஸ் வந்து பர்ஃபெக்டாக நம்ம கொண்டு வரணும். 2 செயின்லேயுமே நம்ம வந்து நீட்டாக கொண்டு வந்துட்டோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இது. ஓகே, இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். Thank you. Thanks for watching. Please subscribe my channel for more videos. Thank you.